உங்க பக்கத்துல நிற்கிற இயேசுவை பாருங்க. அவர் உங்க தோள்ல கை போட்டு சொல்லுவாரு, பயப்படாதே மகளே, மகனே பயப்படாத, கலங்காத, நான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் கூட இருக்கேன்ல அப்படி சொல்லுவாங்க. இப்போ நெரிசலான ஒரு பகுதியில் ஒரு குழந்தைய தகப்ப அழைச்சிருப்பான்னு வைத்துக் கொள்ளுங்க. திடீர்னு கரண்ட் போயிட்டு இருட்டாயிட்டேன்னா ஒரு பயம் வரும். அப்ப உடனே தகப்பன் சொல்லுவான், பயப்படாத, அப்பா கூட இருக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன், அப்பா கையை பிடிச்சுக்க. அது சொன்ன உடனே அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் போயிடும், ஒரு பெரிய தைரியம் வந்துடும். அப்பா பக்கத்துல இருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிருக்கேன்னு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் பக்கத்துல தானே இருக்கிறேன், என் கையை பிடிச்சுக்க, என் கூட நட, அதை தாண்டி போயிடலாம், அதனால நீ கலங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, உங்க கூட தான் நடக்கிறேன், இந்த பயம் கலக்கத்தை கொண்டு வர பிசாசு தான் வெட்கப்பட்டு போவான், நான் இதை தாண்டி போவேன்னு சொல்றீங்களா? அப்ப இயேசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அதான் உங்களுடைய விசுவாசம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, நீங்க என் தகப்பன், எனக்கு எல்லாமே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், உங்க கையை பிடித்து கொண்டு நடப்பேன், நீங்க கூட இருக்கிறீங்க, பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாத்திருவீங்க, கலக்கத்தை கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடும். இன்றைக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.